வாங்க, இது உங்கள் காட்டுப்பையன் யூடியூப் சேனலுங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்? நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தையில் தான் இருக்கிறோம். நம்ம காட்டுப்பையன் யூடியூப் சேனல் நிறையா பார்க்குறீங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே நம்ம கொங்கனாபுரம் சந்தையோட கட்டு சேவல் சந்தையோட வீடியோ தொடர்ந்து வாரம் இடம்பெறுங்க. நல்ல தரமான கட்டு சேவலுங்க. சேவலோட விலை பார்த்திங்கன்னா 5000 வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருக்காரு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை சேவலுங்கிற மாதிரி சொன்னார். நல்லா விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சேவல் பார்த்திங்கன்னா நீங்கள் சண்டை வச்சு பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சேவலும் நல்லா தரமான சண்டை சேவலுங்க. சேவலோட விலை பார்த்திங்கன்னா 3500 சொல்லியிருக்காரு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டைங்கிற மாதிரி சண்டை வர்க்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆணிக்கால் எதுவும் இல்லை, ரெக்கை எல்லாமே வாழ்க்கட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் பழகி தான் வச்சுருக்குங்கிற மாதிரி சொன்னாருங்க. இது மாதிரி நல்லா தரமான கட்டு சேவல் சண்டைக்கு சேவல் வேணும் அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் அமைச்சிருக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்லா தரமான சேவலை எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 5000 சொல்லியிருக்காரு. விலை பார்த்திங்கன்னா ஒரு முன்ன பின்ன கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க. இந்த சேவலம் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்குங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருக்காருங்க. சேவலோட விலை பார்த்திங்கன்னா 5000 சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 வரைக்கும் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. வேணால் சண்டை பார்த்துட்டு கூட ரேட்டை பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்காலும் நல்லா சண்டை வருக்குங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 3500 சொல்லியிருக்காரு சேவல்காரர். சேவல் வந்து பார்த்திங்கன்னா கடுதல் தான் போட்டு வச்சுருக்கு, நான் சண்டை எதுவும் வச்சு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேவலை கூட முகம் இதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் முகையை வச்சு பார்த்து கூட முகச்சில் எப்படின்னு பார்த்து கூட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4500 சொல்லியிருக்காரு சேவல்காரர். சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். கோழி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பொட்டைக்கு போடல, கட்டுத்தர தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கட்டுக்கு நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி சொன்னார். கட்டுற ஸ்டேஜில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. விலை பார்த்திங்கன்னா நீங்கள் முன்ன பின்ன இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விலைக்கு கொடுக்குறங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி இல்லைங்க, காட்டுக்காரரு. அவர் சொன்ன விலை பார்த்திங்கன்னா 4000 சொல்லியிருக்காரு. என்ன சண்டையில் எதுவும் வச்சு பார்க்கலிங்க, நீங்கள் போய் சண்டை வச்சு பழகிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 5500 சொல்லியிருக்காருங்க. சேவல் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் சண்டை வச்சு பார்த்துட்டு கூட முகச்சில் எப்படி இருக்குது, பறவை எப்படி இருக்குது, கோழி எப்படி அடிக்குதுங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம சண்டை பார்த்துட்டு கூட நம்ம விலை பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4000 சொல்லியிருக்காரு சேவல்காரரு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. விலை பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு பிடிச்சா இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா 3500 சேவல்காரர் சொல்லியிருக்கிறாருங்க. நம்ம சேவல் வந்து பார்த்திங்கன்னா தாரமங்கலத்துலேருந்து கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. வந்து பார்த்திங்கன்னா 3 சேவலை கொண்டு வந்துருக்கு, 2 வித்துட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது ஒரு சேவல் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சேவல்காரர் சொன்னாருங்க. சேவலோட விலை பார்த்திங்கன்னா 4500 சொல்லியிருக்காரு. சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாப்புல. சேவலை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி தான்
இன்னும் உங்களுதான்.